தினங்களா தான் சீமான் அவர்கள் வந்து விருப்பப்பட்டுதான் விஜயலட்சுமி அவர்கள் வந்து என் கூட உறவு வச்சுக்கிறாங்க, என் கூட பழகினாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாங்க 2023 கமிஷனர் அலுவலகத்துல நானும் விஜயலட்சுமி அவர்கள் புகார் கொடுக்குறப்ப அந்த புகாருக்கு இவர் கவுண்டர் கொடுக்குறப்ப மீடியா முன்னாடி வந்து கவுண்டர் கொடுக்குறப்பெல்லாம் வந்து அவர் யாருன்னே தெரியாது, என் கூட நடிச்சவ, அவ என் கூட வந்து ஹெல்ப் கேட்டவ அப்படின்னு தான் பேசுறாரு. ஆனா இப்பதான் வந்து பணம் கொடுத்தா என் கூட வந்து படுத்தா அப்படின்னு வந்து ஒரு பொது வழியில ஒரு பெண்களை எப்படி வந்து தரம் தாழ்ந்து பேசக்கூடாதோ அதுக்கு மேல தரம் தாழ்ந்து அவர் விமர்சனம் பண்ணி பேசிருக்கிறாரு. இதுவே வந்து ஒரு தலைமைக்கான பண்பா அப்படின்னு மக்களும் எல்லாருமே வந்து இன்னைக்கு கேள்வியா முன் வைக்கிறாங்க. நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா, விஜயலட்சுமி அவர்கள் வந்து ஒரு உதவிக்காக சீமான் அவர்கள் போய் நாடின பொண்ணுக்கு உதவி செஞ்சு நீ அமுச்சு விட்டுருக்கணும். அதை விட்டுட்டு நீ அவருக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லி காதலிச்சு அவங்க குடும்பத்தார்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டு திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நீங்க பேசியிருக்கிறீங்க. பேசுறதுக்கு பிரகாரம் அவங்க கிட்ட இருந்தது பொருளாதாரத்தை வாங்கியிருக்கிறீங்க, உடைமைகளை வாங்கியிருக்கிறீங்க, அவங்க கிட்ட இருக்கிற வந்து நகைகளை பறிச்சிருக்கிறீங்க, அவங்க கற்பை வந்து சூறையாடி இருக்கிறீங்க. இது சம்பந்தமா அவங்க வந்து ஒரு கணவன் மனைவியா அவங்க வாழ்ந்து திருமணமாகி மதுரையில மீனாட்சி அம்மன் கோவில திருமணமாகி நீ கணவன் மனைவியா வாழறீங்க.